தான் ஓடிட்டோம்னா இதை பான்றி நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும், அவர்கள் வல்லவர்கள் அரசியல வந்து நிற்கணும் அப்படின்றதுக்கு இப்ப மட்டும் இல்ல, வருங்காலத்தில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமா போயிடும். இன்னைக்கு இந்திய அரசியல் இவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு இருக்கிறதுக்கே காரணம் நல்லவர்கள் வராததும், நல்லவர்கள் வந்தாலும் அவர்கள் மேல வர முடியாததும், வல்லவர்களாக இருக்க முடியாததும் காரணம். இந்த மாதிரி நல்லவர்கள் ஒரு சிலர் தான் இருக்காங்க. அவர் வல்லவரோடு சேர்ந்து இருக்காரு, அவர் ஒழிச்சிடணும்னு பாக்குறாங்க. இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யப்படுறாங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து அருள் பிரகாஷ். சொல்லுங்க அருள் பிரகாஷ். ப. சிதம்பரம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு போட்டிருக்கும் போது இவர் எதற்காக திருப்பியும் என்னை விசாரிக்க கூடாது, இந்த வழக்கு வந்து சாதாரணமான வழக்கு இது அப்படின்னு சொல்லி எதுக்காக பயந்தவரா இருந்ததுன்னா எதுக்காக இந்த மாதிரி விசாரணைக்கு அது எதிர்வு தாக்குதல் எதிர்வு வழக்கு போடணும்? அப்படி இவருக்கு மேல பயமே இல்லைன்னா, இவர் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, இவர் வெற்றி பெற்றது உறுதியாக இருந்தது அப்படின்னா இவர் எதற்காக இந்த மாதிரி ஒரு வழக்கு போடணும்? அந்த வழக்கு தேவையில்லாத ஒண்ணுதானே. இவர் மேல நம்பிக்கை இருந்துக்கிறவராச்சுன்னா இவர் வந்து வழக்கை சந்திக்க தயார் அப்படின்னு நேரடியா களத்துல இறங்கி இருக்கலாமே. இவரு பயந்து ஐயா சொன்ன மாதிரி பக்கத்துல இவங்க மேலேயே லோக் ஆயுதா எல்லாம் இருக்கு, இவங்களே பயந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் மேல பயம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தைரியமா செஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? சொல்லுங்க அருள். அதை விட்டுட்டு இவர் வந்து ஒரு தன்னுடைய அதிகார பலங்களையும் அங்க இருக்கிற வங்கி அதிகாரி வச்சுதான் அவங்க வந்து அந்த பதவியே வந்திருக்காரு அப்படிங்கறது கூட உறுதிப்படுத்துற அளவுக்கு இந்த வழக்கு தைரியமா போயிருக்கிறத வச்சுதான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நாளுக்கு நாள் பெரிதாக இது ஆட்சியே முடிஞ்சிடும். மேபி இதோட வழக்கு முடியாது ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி வந்தா கூட இது பிரயோஜனம் இல்லதான். ஆனா இதற்கு பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறது முன்னாடியே சொல்லியிருந்தா இவங்களுக்கு தைரியம் இருந்தா முன்னாடியே சொல்லியிருக்கணும். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க அருள். அழைப்புக்கு நன்றி. நியாயமான சிதம்பரம் தொடர்ந்து வழக்கு எதற்கு அப்படின்றாரு. அந்த அதாவதுங்க மக்களோட கேள்வி இது மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னுவாங்க. செஞ்சாலும் தப்பு என்ன, ஒடிச்சா தப்பு ஒழிக்காட்டாலும் தப்புன்ற மாதிரி இவ முதல்ல பல பேர் வந்து குற்றம் சாட்டச்சே அதை பத்தி பதில் சொல்லாம இருந்தா நேர்மையானவனா இருந்தா பதில் சொல்லிடுவானே அப்படின்றாங்க. 2வது பதில் சொன்னா ஏண்டா பதில் சொல்றான்றாங்க. இது வந்து எப்படி பண்ணாலும் நீங்க வெற்றி பெற முடியாது. ஆனா உண்மையை சொல்ல வேண்டியது எங்களுடைய இது. வழக்குன்னு ஒண்ணு போடச்சே இவருடைய நேரமும் காலமும் இவருடைய கவனமும் விரயமாகிறது. சோ அதனால தான் நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வழக்கு போடச்சேவே அதுக்கு சட்டத்தில் இதுக்கு வழி கொடுத்துருக்கு. என்ன சொல்றாங்க, இந்த இது வந்து அவங்க போட்டதுக்கு முகாந்திரமே இல்லை அப்படின்னு இவர் பதில் ஒண்ணு கொடுக்கலாம். அதுதான் பதில் கொடுத்துருக்காரு. அதுல இவர் ஒண்ணு வந்து நல்லா படிச்சவர் தான், ஆனா ஒண்ணு தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீதிமன்றம் அவர் சொன்னார் வங்கிகள் அதிகாரிகளை தவறாக உபயோகப்படுத்திருக்காங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிற சொல்றாரு. நேற்று நீதிமன்றம் சிறப்பா என்ன சொல்லியிருக்குன்னா, அதுல முகாந்திரமே இல்ல, வங்கி அதிகாரிகளையோ அரசு அதிகாரிகளையோ அரசு நிர்வாகத்தையோ உபயோகித்து இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா இவ்வளவு நன்றாக படித்தவர் அதை சரியா கவனிக்கல நினைக்கிறேன். சில நேரங்கள்ல வந்து நம்ம எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அந்த முடிவுக்கு வந்தப்புறம் அதற்கான காரணங்களை தேடுறோம். அது மாதிரி ஒரு தேடி இருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் உண்மையிலேயே இதை கேட்டுட்டு அதை போய் மறுபடியும் படிப்பாரு, தான் சொன்னது தவறு என்பதை உணர்வார்னு நினைக்கிறேன். 2வதாக நீதிமன்றத்தில் இது முதல்லயே வரக்கூடாது, இதை நேரத்தை செலவழிக்க வேணாம் அப்படின்றதுக்காக இந்த வழியை கொடுத்துருக்காங்க. அதை பண்ணியிருக்காரு. அதுலயும் இவர் சொன்ன சிதம்பரம் சொன்னது வந்து சரின்னு 2 தரத்துக்கள் நீட்டான், மற்றது வந்து விசாரிக்கணும்னு சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம் மட்டும் இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம் ஐயா. சொல்லுங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீனிவாசன், நம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு கருத்துக்கள் விரைவா சொல்லுங்க. ஐயா, அமெரிக்கா நாராயணன் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ முதலமைச்சர் மேல வந்து லோக் ஆயுக்தா கொண்டு வரணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா அவங்க இந்த 10 வருஷமா பல வழக்குகளை சந்திச்சு அவங்க வந்து கோர்ட்ல பல வழக்குகளை சந்திச்சு இந்த 5 வருடமா வந்து பெங்களூர் கோர்ட்டு பல மாநில கோர்ட்ல ஏறி இறங்கி இந்த வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. பல வழக்கு முடிவு நிலையில இருக்கு. அவங்க வந்து லோக் ஆயுக்தா வந்து சந்திக்க முடியாதவர்கள் கிடையாது. ஆனா அத வெளி மாநிலங்கள்ல பல சிபிஐ பயன்படுத்தி இவங்க பல மாநில முதல்வர் மேல் நடவடிக்கை போடுறதும் பல அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கிறதும் இவங்க அதிகார பயன்படுத்தி இவ்வளவு பண்றாங்க. ஆனா அதே சிதம்பரம் வந்து இன்னைக்கு பதவியில இருந்து விலகணும்னு ஏன் மக்கள் சொல்றாங்கன்னா, பதவியில இருக்கும்போது அவங்களை எதுவும் பண்ண முடியறது இல்லை. யாரையும் பதவி விலகிட்டாருன்னா, ராஜா பதவியில இருந்தாலும் அவர் மேல வழக்கு போட்டாங்க. அது வந்து உண்மையா நான் சொல்லி வழக்கு முடியும் போது தெரியும். ஃபர்ஸ்ட் அவர் பதவி விலக வேண்டும்.
பதவி விலகும்போது முறையான வழக்கை அவர் சந்திக்க வேண்டும். இவ்வளவு வக்காலத்து வாங்குற அவரு முதலமைச்சர் அம்மையார் மேல லோகாயுக்தா கொண்டு வந்து திரும்ப சொன்னாரு. அந்த கருத்துக்காக நான் ஒரு கருத்தை சொல்ல வரேன். கருத்துக்காக சொல்ல வரேன். ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல ராஜா வந்து கைது பண்ணதுக்கு முன்னாடி அவர் வந்து பதவி ராஜினாமா பண்ணோன்னு வழக்கு வந்து தீவிரமாச்சு. அதனாலதான் இவர் திரும்ப திரும்ப சொல்றோம், அவருக்கு ஒரு சட்டம் இவருக்கு ஒரு சட்டமா. அதாவது வழக்கு ஒழுங்கா நடைபெறுவதற்கு வந்து பதவி விலகணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றீங்க. தொடர்ந்து ஸ்ரீனிவாசன், அடைப்புக்கு நன்றி. அதாவது வழக்கு ஒழுங்கா நடைபெறுவதற்கே வந்து பதவியில் இருந்தா வந்து அந்த வழக்கு ஒழுங்கா நடைபெறாது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு விஷயம் அவர் சொன்னாரு. லோகாயுக்தாவை பத்தி சொன்னாரு, அது ஒண்ணு சொன்னாரு. ரெண்டாவது சொன்னாரு, நான் லோகாயுக்தாவை முதல்ல பதில் சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு வரேன். லோகாயுக்தா வந்து நான் முதலமைச்சர் ஏற்கனவே வழக்குகளை சந்திச்சிருக்காரு, பார்த்துட்டு இருக்காங்க, ஒண்ணு போயிட்டு இருக்காங்க, அது இருக்கட்டும். லோகாயுக்தா என்ற அமைப்பு அரசியல்வாதிகள் மேல வர விசாரித்த ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, லோக்கலா விசாரிக்கிறதுக்கு வழி இனிமே வரத்தாம், கடந்த காலத்துக்கு இல்லை. அதனால ஒரு லஞ்ச லாவண்யம் அற்ற அரசு தமிழகத்தில் அமையும்னா தமிழகத்தில் இந்த முதலமைச்சர் லோகாயுக்தா கொண்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசாக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். அப்போ இதை செய்யட்டும் அப்படின்னு நான் ஒன்று சொல்றேன். இரண்டாவதாக, சிதம்பரம் பதவி விலகினா தான் இந்த இது கருத்து இது வழக்கு சரியாக நடக்க முடியும்னாங்க. இந்த வழக்கு வந்து நடப்பது தேர்தல் இது கோர்ட்ல. இதை வந்து சிபிஐயோ மற்ற யாருமோ விசாரிக்க போவதில்லை. 111 பேர் இதை ஒன்னும் கேட்டா இவர் பதவி விலக சொல்கின்ற சுஷ்மா ஸ்வராஜ் மேல இதே மாதிரி ஒரு வழக்கு இருந்தது. இதனால இது வந்து கோர்ட்டோ போலீஸோ சிபிஐயோ விசாரிக்க வேண்டிய வழக்கு இல்லை. இது வந்து வெறும் ஒரு நபர் மற்றொரு நபர் மேல போட வழக்கு, ஒரு இண்டிபெண்டன்ட் அரசு சாரா ஒரு நீதிபதி விசாரிக்கக்கூடிய வழக்கு. இதுக்கும் அரசுக்கும் சம்பந்தமே இல்லை. இதுவும் ஸ்பெக்ட்ரமுக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி கதை. அதனால இதை கொஞ்சம் இவர் தெளிவா புரிஞ்சுக்கணும். கிரிமினல் வழக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரே இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காங்க. இது ஒரு தனி நபர் ஒரு இன்னொரு தனி நபர் மேல போடப்பட்ட வழக்கு. அதனால தயவு செய்து இந்த வழக்குகளுக்குள்ள வித்தியாசத்தை இவரும் மற்றவர்களும் புரிந்து கொள்ளணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நம்ம தொடர்ந்து அதே இந்த வழக்கோட தொடர்ச்சி வருகிற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து நம்ம பேசியிருந்தோம். தொடர்ந்து மட்டும் இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம் சார். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்க. டாக்டர் ஆரோக்கியசாமி, ஆலங்குடியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க டாக்டர் ஆரோக்கியசாமி. அதாவது ப. சிதம்பரத்தை பொறுத்த அளவுல ஒரு இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தினுடைய அடிப்படையில இந்தியாவினுடைய மக்கள், இந்தியாவில் இப்ப உருவாகக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுல இருக்கிறாங்கிறத ஒரு நல்ல முன் யோசனையோட தீர்மானிச்சு ஒரு கல்வி கடனை கொண்டு வந்தாரு பாருங்க. அது ஒரு பெரிய சாதனை. இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள் கூட 2 பேரும் அதனால பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக இந்த நாட்டுல இந்த அரசியல் கட்சிகளோ எதிர்கட்சிகளோ அவருக்கு பெரிய மாலை கட்டி போட்டு பெரிய பாராட்டு விழாக்கள் நடத்தி பெரிய அவரை வந்து ஊக்கப்படுத்தினவங்க யாரும் இல்ல. இன்றைக்கு அது நடைமுறையில இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு மக்கள் பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள இந்தியாவுடைய எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு வேகமான ஒரு துடிப்புள்ள ஒரு அமைச்சரை இது மாதிரி, அதாவது பைபிள்ல ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா, குற்றமே செய்யாத மனிதன் உலகத்துல எவனுமே இல்லை. அனைவரும் நம்ம எல்லாருமே தப்பு செய்யறவங்க தான். ஆனா அதுலயும் தேர்ந்தெடுத்து இன்னும் சொல்ல போனா பாசதம் போன்ற ஒரு அமைச்சர்கள் நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த குழப்பம் ஒரு நல்லவங்க மேலையெல்லாம் பழி சுமத்தணும். ஆனா இவங்க நல்லவங்களா இல்ல. இப்ப இவங்க எல்லாம் தேர்தல மிக்க தகுதியில்லாதவங்க எல்லாம் கூட ஒரு பாசம்பரத்து மேல குற்றம் சுமத்துறாங்கன்னா நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல சார் இந்த நாட்டுல. அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த ஒரு நிகழ்வு வந்து இதை ஒரு பெருசுபடுத்தி, அது மீடியாக்களும் சரி பத்திரிகைகளும் சரி இதை ஒரு பெருசுபடுத்தி, இன்னும் சொல்ல போனா அவருக்கு வந்து இதை வந்து ஒரு பெருமையா இதை எடுத்துக்க முடியாது. இதை வந்து நமக்கு அவருக்கு செய்யற ஒரு இடையூறத்தான் இதை எடுத்துக்க முடியும். அவருடைய மனசை புண்படுத்த நாம் தான் சார் வேதனைப்படுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைப்புக்கு நன்றி. இல்ல ஒரே ஒண்ணு அவர் சொன்னார். அதோட உணர்ச்சிபூர்வமாக அந்த நேயரோட கருத்து உண்மை. அதாவதுங்க நீங்க சொன்ன மாதிரி இல்ல ஒண்ணு வந்து அவர் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு, நாட்டுல எவ்வளவு ஏழை மக்கள் அவரால் வந்து படிச்சு இன்னைக்கு முன்னிலையில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னொன்னு நான் கருத்து பதிவு விரும்புறேன். அவர் முதலாக எங்க தமிழ் மாநில காங்கிரஸுடைய அங்கத்தினராக இருந்து நிதியமைச்சராக இருக்குச்சே 6ல் 1 கொண்டு வந்து அவங்களெல்லாம் வந்து டைரக்ட் டாக்ஸஸ்ல கொண்டு வந்தாரு. அவர் அன்னைக்கு கொண்டு வந்த இந்த டிடிஎஸ் மூலமாக இந்தியாவுடைய இது வந்து ஏறக்குறைய 30 முறை, இந்தியா வந்து 30 முறை வளர்ச்சி அடையல, ஆனா டைரக்ட் டாக்ஸஸ் 30 முறை வளர்ச்சி அடைந்து நிறைய பணக்காரங்க கிட்ட இருந்து வாங்கி அதை இன்னும் ஏழைகளுக்கு, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அவரால் தான் இந்த 80,000 கோடி ரூபாய் லோன் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்னைக்கு நாடு பூரா
ஏழைகள் கையில முதலாக மத்திய அரசு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மூலமா அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம். இது வரைக்கும் எந்த ஒரு திட்டமும் ஏழைகள் கையில நேரா கொண்டு போய் பணத்தை கொடுக்கல. அந்த திட்டம் வரத்துக்கு இவருக்கு அப்போது அமைத்த வரி சேர்த்ததால தான் கொடுக்க முடியுது. அந்த திட்டத்தில் முக்கியமாக பங்கு வகித்தவர் திரு சிதம்பரம் அவர்கள். இதனால இது மாதிரி நல்ல சாதனைகள்லாம் பல நல்லது செய்யறவங்களை கண்டா ஏன் சார் இந்த நாட்டில் சீத்தையும் பார்த்து ராமரையும் பார்த்து சொன்ன பழித்த நாடு தானே இது. அது மாதிரி தான் இப்படிதான் இருக்கும். ஒரு பொது வாழ்க்கைன்னு வந்தா சந்திக்க தான். வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, தொடர்புல இருக்கீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க சார். கே சுதாகரன் சார், மேட்டூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சுதாகர், உங்களுடைய கருத்துக்களை விரைவா பதிவு செய்யுங்க சார். என் கருத்துக்கள் எல்லாம் சட்டபூர்வமா அவர் கூறுவது சரியா இருக்கலாம் சார். ஆனால் தார்மீக ரீதியாக தேர்தல் வழக்கில் ஆஜராக வேண்டிய நிர்பந்தம் சிதம்பரத்துக்கு உண்டு. உள்துறை அமைச்சர் பொறுப்பில் நீடிப்பது பொருத்தமானது அல்ல. தாமாக முன்வந்து ராஜினாமா செய்து அவர் மீதான குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் காத்திருப்பதே மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். தார்மீக ரீதியா வந்து பதவிகள் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா சார், அதுதான் உண்மை. தொடர்ந்து நிகழ்ச்சி சார். அவரு ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்பயும் சொல்றேன். தனிநபராக சிதம்பரம் இருந்தால் சிதம்பரம் நிச்சயமாக விலகி இருப்பார் தார்மீக ரீதியா. ஆனா அவருக்கு தன்னை விட தன் நாடு முக்கியம் என்ற ஒரே ஒரு கருத்துலத்தால எங்களது அரசும் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் அவரை விலகக்கூடாது. ஏன்னா அவர் விலகினா நஷ்டம் அவருக்கு இல்ல, நாட்டுக்கு. மக்கள் சேவைக்காக தான் அவர் பதவி விலகாம இருக்காருன்னு சத்தியமா சொல்ல முடியும். அவரால பல திட்டங்கள் வந்துள்ளது. அவரை மாதிரி நான் இன்னைக்கு கேட்கிறேன், இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் கேட்கிறேன், நோக்கி கேட்கிறேன், கண்ணோடு கண் நோக்கி கேட்கிறேன். அவரை மாதிரி திறமையான ஒரு அமைச்சரை இந்தியாவில ஏன் உலகெங்கிலையும் காட்டுறது ஒரு சிலர் தான் இருப்பாங்க. யாருமே இல்லைன்னு சொல்ல, ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அவர் கொண்டு வந்த திட்டங்களால இந்தியா பயனடைஞ்சிருக்கு. இந்தியா உலக அரங்கில தலை நிமிர்ந்து நிற்கிறது. அவர் கொண்டு வந்த திட்டங்களால் ஏழைகள் பலர் பயன்பெற்றுள்ளனர், விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? தமிழரா அவர் இருப்பது எனக்கு பெருமை, தமிழர்களுக்கு பெருமை. வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க, பேசுறீங்க. என்னோட பேர் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் முருகேந்திரன் பேரு. சொல்லுங்க முருகேந்திரன், உங்களோட கருத்துக்களை விரைவா பதிவு செய்யுங்க. இல்ல அதாவது இந்த வழக்குல என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே இன்னும் ஒண்ணுமே தெரியல. பட் நான் ஒன் ஆஃப் த கவுன்சில் ஃபார் 19th ரெஸ்பாண்டர் இன் தி எலெக்ஷன் பெட்டிஷன். அதாவது 2009 ராஜகண்ணப்பன் வழக்க போட்டாரு. வழக்க போட்டதுக்கு அப்புறம் அது 3 மாசம் கழிச்சு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போடுறாரு சிதம்பரம். என்ன அப்ளிகேஷனோட பிரேயர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி எலெக்ஷன் பெட்டிஷன் செல்லாது, சொல்லியிருக்கிற எல்லா கருத்தும் பொய்யான கருத்து, அதனால இந்த அப்ளிகேஷன் மூலம் எலெக்ஷன் பெட்டிஷன் விசாரிக்க கூடாதுன்னு போட்டாரு. போட்டு கிட்டத்தட்ட அந்த அப்ளிகேஷன் டிஸ்போஸ் பண்றதுக்கே 1.25 வருடம் ஆச்சு. இட் டேக் 1-2 years மோஸ்ட் ப்ராபப்லி. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல 19th ரெஸ்பாண்டர் ராஜீவ்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்காக நான் ரெப்ரசென்ட் பண்ணி வழக்கறிஞர் முருகேந்திரன் பேரு நான் அப்பியர் ஆகி சிதம்பரத்தோட பெட்டிஷன்ஸ் 2 years போராடி அந்த அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணேன். அந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்ண சிதம்பரம் இஸ் ஒன் ஆஃப் தி லீடிங் லாயர் இன் சுப்ரீம் கோர்ட். அப்ளிகேஷன்ல ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் இஸ் வெரி கிளியர். எலெக்ஷன் பெட்டிஷனை டைரக்டா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டு தான் அதை எதிர்கொள்ளணும். ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரா இருந்தும் கூட ஒரு அப்ளிகேஷனை போட்டு 2 வருஷம் டைம் எடுத்தா கிட்டத்தட்ட அந்த வழக்குல 30 தடவை வாய்தா வாங்கினாரு. அதை கடுமையா எதிர்த்து அந்த முதல் அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணதே நாங்க தான். அது ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்ல வெரி கிளியரா இருக்கு. The சிதம்பரம் application is dismissed by because of the 19th respondent argument. the judgments were very clear. இதுவரைக்கும் யாருமே அதை சொல்றதே இல்ல. அதுக்கப்புறம் அதே கருத்தை வலியுறுத்தி 2வது அப்ளிகேஷன்ஸ் போட்டாரு. அதாவது அதே கருத்தை வலியுறுத்தி ஒரு ஹோம் மினிஸ்டர், ஒரு கண்ட்ரியோட லா மினிஸ்டரா இருந்தாரு, ஒன் ஆஃப் த ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல இருக்கிறவரு 2 years கழிச்சு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடாம அதே கருத்தை வலியுறுத்தி 2வது அப்ளிகேஷன் போட்டாரு. அப்ப அதே கருத்தை நாங்க போட்டு இந்த வேலையில என்ன பண்றாரு மதிப்புமிகு சிதம்பரம் ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு. அதாவது இந்த வழக்கு எனக்கும் ராஜகண்ணப்பனுக்குள்ள வழக்கு, இதில் 19th ரெஸ்பாண்டன்ட் வரக்கூடாதுன்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாரு ஹோம் மினிஸ்டர். அந்த அப்ளிகேஷன்ல கடுமையா கிட்டத்தட்ட 20 நாட்கள் அந்த அப்ளிகேஷன்ல வாதாடினார் ஹோம் மினிஸ்டரோட சீனியர் கவுன்சில். அதை நாங்க எதிர்த்து அதை சொல்றதுக்கு மதிப்புமிகு சிதம்பரத்துக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் பெட்டிஷன்ங்கிறது நாட் ஒன்லி பிட்வீன் ராஜகண்ணப்பன் அண்ட் சிதம்பரம், இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் இருக்கிறதுனால அவர் போட்ட அப்ளிகேஷனை நாங்க டிஸ்மிஸ் பண்ணோம்.
அவர் அந்த எவ்வளவு ஒரு கடுமையான பதில் எடுத்து நாங்க அந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை வந்து டிஸ்மிஸ் பை பிகாஸ் ஆஃப் த 19th ரெஸ்பாண்டன்ட் ஆர்குமெண்ட் வந்ததுனால சிதம்பரம் நேரடியா கேஸ் போகாம என்ன பண்ண ஒரு அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணாரு. இதை வந்து 19th ரெஸ்பாண்டன்ட் வரக்கூடாது இந்த கேஸ்ல அப்படின்னு. இது கிட்டத்தட்ட இந்த கேஸ் நாங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அப் பண்ணி அந்த அப்ளிகேஷனையும் டிஸ்மிஸ் பண்ணேன். சிதம்பரம் போட்ட அப்ளிகேஷன்ஸையும் நோ 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 யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு அகைன்ஸ்ட் மை அப்ளிகேஷன் போட்டு அவர் போட்ட அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் கழிச்சு ஒரு அப்ளிகேஷன் போட்டாரு. திருப்பி அதே ரெமிடியில what I want to ask already you file one application that was dismissed by this honorable high court. Your remedy is approach the Supreme Court. If you are a law minister, you are a respected person, you are the senior leader in this country, how can you file another applications? இன்னைக்கு இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் மீடியாஸ்ல பாக்குறேன், ஹோம் மினிஸ்டர்ஸ் பாக்குறேன், அவங்களோட மொத்த மினிஸ்ட்ரி என்ன சொல்லுது, this case in the preliminary stage because of what is the reason for bending such a long process. Because of the attitude shown by you. 3 வருஷமா இந்த கேஸ் இழுத்தடிக்கிற காரணம் யாரு? நீங்கள் தானே. அப்ளிகேஷன் போட்டது யாரு? 1 by 1 அப்ளிகேஷனை போட்டுட்டே இருந்தா எப்படி எலெக்ஷன் பெட்டிஷன் நடத்த முடியும்? கண்டிப்பா சார், உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பதிவு செய்து நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அழைப்புக்கு நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இறுதியா கன்ஃபியூஷன் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த வழக்கு குறித்து? ஐயா ரொம்ப சிம்பிள்யா. ஒன்று வழக்கு இருக்கு, வழக்கு கோர்ட்ல இருக்கு. நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி வழக்கு போட்டதாலேயே குற்றவாளி இல்லை, நீங்க எங்க வீட்டை எடுத்துட்டேன்னு சொன்னதாலேயே நீங்க எங்க வீடு எடுத்ததில்லை. விசாரிக்கணும் ஒண்ணு. அதனால 2 இவர் விசாரிக்கணும்னு இருக்குச்சே, இவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணணும்னு சொல்றாங்க. இதுக்கு 2 காரணங்கள். அவர் திறமையானவர், நல்லவர், அவருக்கு நாட்டுக்கும் எங்களுடைய கட்சிக்கும் பெருமையை சேர்க்கிறார். அவரை அடிப்பதன் மூலமா எங்க கட்சியை வீழ்த்தலாம்னு நினைக்கிறாங்க. 2. 3வது காரணம், இவர் ராஜினாமா செய்யணும்ன்ற தவறு என்னன்னா, இது சிபிஐ கீழேயோ எது கீழேயோ வரல. இதை வந்து வேற எதுவும் வந்து எந்த ஒரு அரசு நிர்வாகம் செய்ய வேண்டிய நீதிமன்றத்தில் தான் விசாரணை போகுது. அதனால இது இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. 3. 4 இதை போல 111 பேர் இருக்காங்க. 111 பேர் ராஜினாமா பண்ணா இன்னைக்கு பார்லிமெண்டே நடக்காது. இதனால இது விலகக்கூடாது. 5வது இதை சொல்பவர்கள் மீதெல்லாம் சுஷ்மா சுவராஜ், பங்காரு லட்சுமணன் உட்பட நிறைய குற்றம் இருக்கு. நமது முதலமைச்சர் இது டெமோக்ரஸிக்கு இழுக்குன்னாரு, அவர் மேல கிரிமினல் வழக்கே இருக்கு. அதனால இவர்கள் சொல்ல தகுதியற்றவர்கள். 6வது இது தள்ளி போகுது. இது வந்து நீதிமன்றம் ஒன்றும் சிறப்பாக வேகமாக நடத்தணுன்றதுல எந்த விதமான கருத்து வேற்றுமையும் இல்லை. போற்றுவார் போற்றட்டும், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும், மீண்டும் தர்மமே வெல்லும். நன்றிங்க சார். எங்களுடைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றிங்க சார். உள்ளது உள்ளபடி சொன்ன எனக்கு வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க சார். நேரிலே மீண்டும் மற்றொரு தலைப்புடன் நாளைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.